பேட்டையில ஒரு பப்பால ஏங்கிடுச்சா கொல்லாத காதல் வர அதுல பட மாறிடுச்சா பொதுவா நம்ம சின்ன பசங்களை பார்க்கும் போதெல்லாம் ச்சே நம்மளும் குழந்தையாவே இருந்திருக்கலாமே அப்படின்னு நமக்கு ஃபீல் ஆகும். அதுக்கு மெயினான ரீசன் என்னன்னு எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா? அவங்களோட கள்ளம் கபடம் இல்லாத சிரிப்பு தாங்க. எஸ், சிரிப்பு ரொம்ப வேகமா எல்லார்கிட்டயும் பரவக்கூடியது. அது மட்டும் இல்லாம ரொம்ப அழகானது. அப்படிப்பட்ட சிரிப்பை உங்களுக்கு தரத்துக்காகவே இருக்கு உங்களோட ஃபேவரட் ஷோ கலக்கல் காமெடி கேங்ஸ்டர்ஸ். ரொம்ப பாசிட்டிவான மைண்ட் செட்டோட நம்ம ஷோக்குள்ள இன்னைக்கு என்டர் ஆயாச்சு. சோ ஷோக்கு ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்மளோட ஜட்ஜஸை வெல்கம் பண்ணிடலாம். சோ லெட்ஸ் வெல்கம் our beautiful judges to the stage. வடக்கே கேட்டு பாரு என்ன பத்தி சொல்லுவா சர்தா பீடா போலே என் பேர தமிழ்வா எவனும் கேளலாம போட வகம் பசுன்னு இவட ரஜ நகம் சிறிடுவா ஹிசுன்னு மல்லிகா நீ கடிச்சா. சோ ஜட்ஜஸ் வழக்கம் போல இன்னைக்கு ரொம்ப பிரிட்டியா வந்திருக்கீங்க. ரித்து நீங்க சொல்லுங்க, இன்னைக்கு நம்ம ஷோல உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் திங் வந்து எப்பயுமே வந்து மாஸாக இருக்கும், சம்டைம்ஸ் ஸ்வீட்டாகவும் இருக்கும். நிறைய நம்ம டிஃப்ரென்ஸாக எப்பயுமே நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கோம் எல்லா வாரமும். சேம் அதே விஷயம்லாம் வரதில்லை, மாற்றி தான் வராங்க. அவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்க எல்லாம் கண்டஸ்டன்ஸும். ஸோ சூப்பராக தான் இந்த வாட்டி பண்ணுவாங்க. எப்பயுமே நம்ம வந்து ஒரு வைப் ஸ்டார்டிங்கே வைப் சூப்பராக தான் பண்ணால் சூப்பராகவே பண்ணிடுவாங்க. ஓகே, நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுத்துருக்கீங்க. இப்போ ஜட்ஜஸ் உங்க பிளேஸ்க்கு போகலாம். நம்மளோட ஜட்ஜஸ் எல்லாம் பக்காவா அவங்களோட பிளேஸ்ல செட்டில் ஆயிட்டாங்க. அடுத்ததான் நம்மளோட ஷோக்கும் நம்மளோட டீமுக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கிறது நம்மளோட கேப்டன்ஸ். சோ அவங்க எல்லாமே எப்படி? So let's welcome our captains to the stage. ஒரு பேராசிரியர், நாங்க தான் சின்ன பசங்க இப்படி ஆடுறோம், நீங்களுமா? கலக்கல் காமெடி கேங்ஸ்டர் வந்து சின்ன பசங்க தான். நீங்க தயவு செய்து இந்த கேர்ள்ஸ் என் பக்கத்துல வரவே கூடாது, யாரும் என்ன பார்க்க கூடாது, பேசக்கூடாது. பிகாஸ் வந்து ஐ எம் கமிட்டட், கல்யாணம் பண்ண போறேன். பாரு, நேத்து வரைக்கும் இது சந்தையில வியாபாரமே ஆகல, இன்னைக்கு வந்து நம்மள கலாய்க்குது. இதோட நம்ம சீட்ல போய் நாங்க உட்கார்ந்துக்கிறோம். சரி, 1000 தான் இருந்தாலும் நாஞ்சிலன்னா நம்ம ஷோவோட ஒரு சொத்து மாதிரி. அதனால உங்க கல்யாணத்துக்கு எங்களோட வாழ்த்துக்கள்னா. தேங்க்யூ. உங்களோட சீட்டுக்கு நீங்க இப்ப போய் உட்காரலாம். நம்ம கேப்டன் அண்ட் ஜட்ஜஸ் ரெண்டு பேரையும் வெல்கம் பண்ணியாச்சு. இன்னும் எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்? இப்போ நம்ம ஷோல ஃபர்ஸ்டா வந்து பெர்ஃபார்ம் பண்ண போற டீம் வருத்தப்படாத வயசு பசங்க. மாமா டால் அடிக்கும் கலரு கண்ணாடி. இன்னைக்கு ஒரு முக்கியமான அக்யூஸ்ட தூக்குல போட போறேன். அதுதான் எனக்கு வாழ்க்கையிலே கிடைக்க போற மிகப்பெரிய நிம்மதி. அதை நிறைவேற்றி ஆகணும். அதை எல்லாம் நீங்க கண் கூட பார்க்கணும். இந்த ஜெயில என்ன சம்பவம் நடக்குது நீங்க பார்க்க போறீங்க. எங்க அந்த கான்ஸ்டபிள்? நீங்க இப்படி பண்ணுவீங்க நான் நினைச்சு கூட பார்க்கல சார். அப்படி என்ன பண்ண? பின்ன என்ன சார், உங்க 40 வருஷ சர்வீஸ்ல எனக்கு வயசே 34 தான் ஆச்சு. 40 வருஷம் சர்வீஸ் சும்மா சொல்லாதீங்க சார். பிறக்கிறதுக்கு முன்னால இருந்து நீங்க ப்ரோகிராம் பண்றீங்க, நீங்க அம்மா சொல்லிருக்காங்க. அப்படிதான் சொல்லாதம்மா சார். கேளுங்க சார், உங்க 40 வருஷ சர்வீஸ்ல வரைக்கும் 40 வருஷ சர்வீஸ் மறுபடியும் சொல்றேன் சார். கேளுங்க சார். சொல்லு. நான் சொல்லலனாலும் உங்க 40 வயசு சர்வீஸ் தான் சார். சொல்லி தொலை. உங்க 40 வருஷ சர்வீஸ்ல இது வரைக்கும் எவனையுமே தூக்குல போட்டது இல்ல. நீங்க ரிட்டையர்ட் ஆக போற கடைசி நாள் அவனை தூக்குல போட்டு தான் ஆகணுமா சார்? கண்டிப்பா போட்டே ஆகணும். அப்படி என்ன சார் அவன் தப்பு பண்ணா? அவனை ஏன் சார் தூக்குல போடுறீங்க? அவனை ஏன் தூக்குல போடுறீங்களா? அவனை பத்தி உனக்கு தெரியாதுமா? அவன் அந்த சேனல்ல தூக்கி, இந்த சேனல்ல தூக்கி, அந்த சேனல்ல தூக்கி, எல்லா சேனலையும் தூக்குனாங்க. கடைசி இந்த சேனலுக்கு வந்து அவன் ஜட்ஜஸ் அவன் சேனலுக்கு தூக்குனான். அப்புறம் என்னாச்சு? அதனாலதான் இங்க வந்து தூக்குல நிக்கிறான்.
நீங்க சொல்றத பார்த்த உடனே எனக்கே பார்க்கணும் போல இருக்கே சார். பார்த்தேன்னா அவனை பார்க்கவே கூடாதுன்னு நினைப்பமா, அந்த அளவுக்கு ஒரு மூஞ்சி. எங்க சார் அவன்? அவனை போய் கூட்டிட்டு வா. எங்க சார் என்ன வேலை வாங்குற? நீதான் வேலை செய்யணும். போய் கூட்டிட்டு வா. போறேன் சார், இருங்க சார். 18:48 ஏத்திரணும் அவனை. காப்பாத்துங்க. மேடம் மேல கை வைக்கிறதெல்லாம் எனக்கு லேடிஸ் தான் மேல கை வச்சா பிடிக்காது மேடம். ஏண்டா நாயே, நீயே லேடிஸ் மேல கை வச்சுதான் உள்ள வந்திருக்க. உனக்கு லேடிஸ் மேல கை வச்சா பிடிக்காதா? போடு. ஏய் வா சார். நீ அக்யூஸ்ட் தானே சார்? என்ன பார்த்தா சார் அக்யூஸ் மாதிரி இருக்கா சார்? என் மூஞ்ச பாருங்க சார். என்ன நடிப்பியா சிவாஜி கணேசன் செத்தார். இந்த அக்யூஸ்ட் மூஞ்சியை பார்த்தா அக்யூஸ்ட் சந்தேகம்லாம் பட மாட்டாங்க. அக்மார் முத்திரையே கொடுத்துருவாங்க. அக்யூஸ்ட் தானே? 3 நாள் ரிகர்சல் பண்ணிருக்கீங்க சார், ஞாபகம் வச்சுங்க சார். நீ அக்யூஸ்ட் தானே? ஆமா சார். அக்யூஸ்ட் தானே? மை பில்லி சார், மை பர்த் சார். அப்படிதான் பாத்துக்குமா. மை பர்த்ல இருந்து அப்படிதானா? இவன் பர்த்ல இருந்தா இப்படிதான் இருக்கான். இப்ப மை பர்த்ல இருந்து அப்படிதானா? தூக்குல போட்டுருங்க சார். என்ன நிறைய இருக்கு ஐயா. தொலைச்சு இவரையா தூக்குல போடுறீங்க? ஆமா, டிஃபன் பாக்ஸ்ல போடுறோம். நீ சட்டு புட்டுன்னு போய் நீ தூக்க ரெடி பண்ணுமா. மறுபடியும் தூக்குல போடு. போ தூக்கு ரெடி பண்ணு. போமா ரெடி பண்ணு. வேணாம் சார், தூக்குனா எனக்கு பயம் சார். என்ன பண்ற? அது ஸ்டூல். அக்யூஸ்ட் இங்க இருக்கா. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. இவன் தான் கூட்டிட்டு போய் தூக்குல போட்டான். சார் இவனை பத்தி தெரியாது சார் உங்களுக்கு. கடைசி நேரத்துல ஸ்டூல் எட்டல கால் எட்டலன்னு எஸ்கேப் ஆக பாப்பா. அப்படி கூட அவன் தப்பிச்சிர கூட தான் சார் எல்லாத்தையும் செக் பண்றேன். புரியுதுமா. அவனை தூக்குல போடணுமே இப்ப. சார் தூக்குல போறதுக்கு முன்னாடி அவனை செக் பண்ணுங்க சார். ஓ செக் பண்ணுல. கரெக்ட் மா. ஏதாவது வச்சிருந்தாலும் வச்சிருப்பான். என்னம்மா எதுவும் இல்லையாமா? சார் ஒரு நிமிஷம். நீ என்ன தேடுற? நீங்க பண்ணதுல காமெடி எங்க இருக்குன்னு செக் பண்றேன் சார். அப்படி தெரியல சாயந்தரம் வரைக்கும் தேடிட்டு தான் இருக்கு. நீ முதல்ல வா. அப்படி வா சார். டாக்டர் கூப்பிட்டு செக் பண்ணுங்க சார். டாக்டரை கூப்பிட்டு செக் பண்ண அவ்வளவுதான்மா. டாக்டர் என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான். அவனை கூப்பிட்டோம்னா இந்த மாதிரி தூக்கு தண்டனை கைதியெல்லாம் அவன் கரெக்டா செக் பண்ணி தூக்குல போட்டுடலாம். சார் சார் போதும் சார். எல்லா ஜெயிலையும் டாக்டர் இருப்பாங்க. அதுக்கே சார் உங்க ஃப்ரெண்ட கூப்பிடுறீங்க? என் ஃப்ரெண்ட் டாக்டர். அப்படியா? சார் போனை கொடுங்க, நான் டாக்டர் கால் பண்ணிடுறேன். போதும் சார், போராட முடியல சார். ஹலோ டிஜே. ஏமா அறிவு இருக்கா உனக்கு? டாக்டரை கூப்பிட சொன்னா டிஜே கூப்பிடுற? சார் உங்களுக்கு அறிவு இருக்கா? எத்தனை நாளா இந்த ஷோல பண்றீங்க? ஆட தெரியாது நீங்களே. அந்த பாட்டு போட்டாதான் வருவேன், இந்த பாட்டு போட்டாதான் வருவேன்வீங்க. அவன் கொஞ்சம் சுமாரா ஆடுவான். அவன் மட்டும் என்ட்ரி சாங் இல்லாமலா வருவான்? சார் நீங்க முடிச்சிட்டு இருக்கீங்களா? நான் கொஞ்சம் தூக்குல தொங்கிட்டு இருக்கேன். இந்த சாங்க நீ காலையில இருந்து பிராக்டிஸ் பண்ண. ஆனா லைட் இல்லாத இடத்துல போய் ஆடிட்டு வந்திருக்க பத்தியா? சார் சொல்லுங்க சார், எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கு. நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் சார். எனக்கு ஒரு சின்ன ஒரு ஹெல்ப். என்ன சார்? இது வந்து ஒரு கைதிக்கு வந்து தூக்கு தண்டனை. ஓகே. அவனை கொஞ்சம் செக் பண்ணி சொல்லணும். யார் சார் இது? நான் வந்தாங்க பாருங்க. ஐயோ சார். சார் என்னால செக் பண்ண முடியாது சார் இவரு. ஏன் என்னாச்சு? என்னாச்சு சார்? இவர் டேஞ்சரஸ் பில்லோ சார். பேமெண்ட் போட்டாங்களா? ஹெவி ஆக்ட் பண்ற. யார் இவரு? சார் இவர் பெரிய டேஞ்சரஸ் பில்லோ சார். டேஞ்சரஸ் பில்லோவா? இவனே பில்லோ மாதிரி தான் பாருக்கா. உங்களுக்கு இவரை பத்தி தெரியாது சார். 6 மாசத்துக்கு முன்னாடி என் கிளினிக் வந்தா சார். இவன் கிளினிக் வந்து என்ன பண்ணா சார்? இவனே குள்ளமா தான் இருக்கும். அமிதாப் பச்சன் ஹைட்டுக்கு வளரணும்னு சொல்லி ட்ரீட்மென்ட்காக கிளினிக் வந்தா சார். என்ன பண்ணா? சரி அது பரவாயில்ல, நம்ம குள்ள பையன் தானே. ஹைட்டா வளர்த்து கிட்ட போனா என்ன டைட்டா ஹக் பண்ணிட்டான் சார். ஹைட்டா வளர்றதுக்கு பக்கத்துல போனா டைட்டா ஹக் பண்றானா? ஆமா சார். அப்புறம் எப்படி இருந்துச்சு? ஏய் அப்படி இல்ல, நீ டாக்டரைவே நீ இந்த மாதிரி இல்ல பண்ணிருக்கீங்க சார். இப்படி எல்லாம் பேசாதீங்க. நான் அவனை செக் எல்லாம் பண்ண முடியாது. இங்க பாருங்க. நீங்க உயிரை வாங்காதீங்க. நான் ஒரு உயிரை வாங்கணும். நீங்க போய் டக்குன்னு போய் செக் பண்ணுங்க சார். எப்படி சார்? நீங்க போங்க சார். மூச்சு நல்லா இழுத்து விடுங்க சார். மூச்சு இழுத்து விடுங்க சார். அவர் என்ன இழுத்து விட்டாரா? மூச்சு இழுத்து விடுங்க சார் சொன்னதுக்கு அவன் இழுத்து விட்டதுக்கு என்ன காமெடி கனெக்ஷன்? எல்லாரும் உங்க தான் போறோம் சார். பிபி நார்மலா இருக்கு, பல்ஸ் நார்மலா இருக்கு, எல்லாமே நார்மலா இருக்கு. ஆனா உடம்புல ஒரு சில பார்ட்ஸ் மட்டும் ஒர்க் ஆகல. ஓடாத வண்டிக்கு எதுக்கு இன்ஜின்? கரெக்ட் தான். ஆமா இருக்கான். இப்படியே தூக்குல ஏத்திரலாம். தூக்குல போடலாமா? போடலாம். சரி நம்ம தூக்குல போடலாம்னு சொல்லுவோம். அது அவனுக்கு அதிர்ச்சிய மயக்கத்தை கூட ஏற்படுத்தலாம். அப்படியே? ஆமா சார். ஆமா சார். சார்
என்ன சார் தூக்குல போறதுக்கு முன்னாடி இவனை இப்படி கொன்னுட்டீங்க? இவ்ளோ பெரிய பாடியை எப்படி சார் மறைக்கிறது? இவ்ளோ பெரிய பாடின்னு சொல்லாத. இங்க பாரு, கை வச்சாவே மறைஞ்சிருங்க பாரு. தெரியுதா? மறைஞ்சிச்சா சார்? ஆமா சார், மறைச்சிட்டா சார். இன்னும் சொல்றேங்க பாரு, எல்லா வரலையும் மடிக்கிட்டு அங்க சுண்டு வரல வச்சாவே மறைஞ்சிரும். தெரியுதா? சார் பார்ட் டைமா மேஜிக் பண்றது பண்ணீங்க சார். சொல்லுங்க சார். நீங்க போஸ்ட்மார்டம் பண்ணி பாடி என்னாச்சுன்னு பாருங்க சார். போஸ்ட்மார்டம் பண்றேன் சார். போஸ்ட்மார்டம் பண்ணணுமே. நான் சாவல சார். சாவலியா? சாவல அப்ப இந்த அங்க வந்து சார். வா இந்த. தேங்க் யூ. வேணாம் சார். தூக்குன பையன் சார். கழுத்து நெருக்கி வலிக்கு சார். எத்தனை பேருக்கு மனசு வலிச்சிருக்கும் காமெடி பார்த்து. அவங்க ஏதாவது சொன்னாங்களா? ஒழுங்கா போய் தூக்குல போடுமா. சார் எனக்கு கடைசி ஒரு ஆசை இருக்கு சார். ரொம்ப நாளா எனக்கு கல்யாணம் ஆகாம இருக்குது சார். சரிப்பா. என்ன எல்லாரும் மொட்டை பையனு கிண்டல் அடிக்கிறாங்க சார். நான் சாகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வாட்டி கல்யாணம் மட்டும் பண்ணிட்டு அப்புறமா நான் செத்துருக்கேன் சார். எப்பா நான் போலீஸ் அதெல்லாம் பண்ண வைக்க கூடாதுப்பா. சார் கடைசி ஆசை சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். சரி ஒரு நிமிஷம். ஏமா அச்சயா சார் அது மட்டும் வேணாம் சார். என்னால முடியவே முடியாது. 8 எபிசோட் இந்த ஆளுக்கு வைஃபா பண்றீங்க சார். இதுக்கு காரியம் பண்ண சொன்னீங்க, நான் ரிசைன் பண்ணிட்டு போயிடுவேன் சார். போங்க சார். அம்மா இங்க பாருமா, ஒண்ணும் இல்லம்மா. நீ பாரு, எனக்கா என்ன பண்றேன்னா, இப்போ உனக்கு செவ்வாய் தோசை இருக்கு, ஒரு வாழை மரத்தை வெட்டி கல்யாணம் பண்றது இல்லையா, அந்த மாதிரி நினைச்சுக்கம்மா. சார் வாழை மரமா இருந்தா பரவாயில்ல சார், அது வாழை செடி சார். நசுக்கிருவோம் இன்னைக்கு சாயந்தரம். அவ்வளவுதானே, கல்யாணத்தை பண்ணி சொல்லமா. சரி இவ்வளவு சொல்றீங்க, ஒத்துக்கிறேன். போங்க. அப்பா உனக்கு கல்யாணம் பண்ணா செத்துருவல்லப்பா. பொண்ணு அது சார். கல்யாணம் பண்ணா செத்துருவல்லப்பா. ஆமா சார். இதான்ப்பா பொண்ணு. ஒரு பொண்ணு போதும் சார். ஒரு பொண்ணு தான்ப்பா, பாருப்பா. ஓகே சார். கல்யாணம் பண்ணிக்கிறியா? சரி கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருங்க. தாலி இருக்கிற மாதிரி நினைச்சுக்க, கட்டு. தாலி கட்டியாச்சு. சரியா? சந்தோஷமா? சந்தோஷம். இந்த மாதிரி சந்தோஷமா இருக்கணும். ஓகேவா? இப்போ ஓகே தானம்மா? இப்போ தூக்குல போடுமா, ஒண்ணும் பிரச்சனை இல்லம்மா. ஆனந்தலட்சுமி சொல்லுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன தூக்குல போட்டுருவாங்க. நான் போயிட்டோம்னா வெள்ளை புடவை மட்டும் நீ கட்ட கூடாதுப்பா. குள்ள போய் ஒன்னையே கட்டிக்கிட்டேன், வெள்ளை புடவை கட்ட மாட்டேனா என்ன? ஆனந்தலட்சுமி ரிகர்சலுக்கு வராது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்ப உணர்ந்துக்கிட்டோம். தெரியுது. வாங்க தூக்குல போடு. சாரி சார், நான் போறேன் சார். போடு சார். எப்படி என்ன தூக்குல போட போறீங்க? ஆமா போட. இந்த உலகத்தை விட்டு நான் போக போகிறேன். ஆமான். அதற்கு முன்னதாக சில பேரிடம் நான் மன்னிப்பு கேட்க வேண்டும். அதற்காக ஒரு போன் மட்டும் கொடுங்க சார். இதுக்குதான் இவ்வளவு பேசுனியா? மன்னிப்பு கேட்டுட்டு நீ தூக்குல மாட்டிக்கணும்னு நினைக்கிறேன். ஆமாங்க சார். சரி ஓகே. வாழ்க்கையில எவ்வளவு தப்பு பண்ணிட்டான், ஒரு மன்னிப்பை கொடுத்து தூக்குல போட்டோம்னா இவனோட ஆன்மா சாந்தி அடைஞ்சிரும் நினைக்கிறேன். கொடுங்க சார். இந்தா, நீ யாராருக்கு கால் பண்ணி மன்னிப்பு கேட்கணுமோ கேட்டுக்கோ. ஹலோ. சுகன்யா, நித்தி, தாரா, இன்னும் 3 பொண்ணுங்க எல்லாருமே இங்க வாங்கம்மா உடனே. சாரி, நீ போன் பண்ணுவங்க எல்லாரும் வந்துட்டாங்க. அவங்கள்ட்ட போய் மன்னிப்பு கேட்டு உடனே வந்து தூக்குல மாட்டிக்கிறேன். சரியா? போ. ஹாய் சோனி. ஒரு நாள் நம்ம படம் பார்க்க போகும்போது கார்னர் சீட்ல உட்கார்ந்து இருக்கும் போது எனக்கு ஆசையா பாப்கார்ன் வேணும்னு வாங்கி கேட்டீங்க. அன்னைக்கு என்னால பாப்கார்ன் வாங்கி கொடுக்க முடியலம்மா. ஐ எம் வெரி சாரி. இரு பாப்கார்ன் நான் கேட்டேன், அவகிட்ட சாரி கேக்குற? ஓ அது நீயா அக்ஷயா? அன்னைக்கு நீ பாப்கார்ன் கேட்டியா? பாப்கார்ன் வாங்கிட்டு வரும்போது திடீர்னு உங்க அப்பா போன் பண்ணிட்டாங்க. உங்க அப்பாட்ட நான் தெரியாம நம்ம படத்துக்கு தான் வந்து உளறிட்டேன். ஐ எம் ரியலி வெரி சாரி. போன் பண்ணது எங்க அப்பா, அத விட்டுட்டு அவகிட்ட பேசிட்டு இருக்க? உங்க அப்பாவா போன் பண்ணாரு? ஆமா. அச்சச்சோ அச்சச்சோ மாட்டிக்கிட்டனா? அது உங்க அப்பாட்ட நம்ம கோயில போய் கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு பிளான் இருந்துச்சுல, அந்த பிளான சொல்லிட்டேன். இருங்க கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னது என்ன? அவகிட்ட போய் சொல்லிட்டு இருக்கீங்க? உங்கள்ட்ட அப்படி சொன்ன? ஐயோ, நம்ம கல்யாணம் பண்ணதுக்கு முன்னாடி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம்னு சொன்னல, அந்த ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு நான் போகவே இல்லம்மா. ஐ எம் சாரிமா. ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல ரொம்ப நேரமா காத்துட்டு இருந்தது நானு, அவகிட்ட போய் மன்னிப்பு கேக்குறீங்களா? நீங்களா? அது நான் ரெஜிஸ்டர் ஆபீஸ் போகலான்னு போனேனா, அப்ப பயங்கர டிராபிக்கா இருந்துச்சா, அப்ப நீ ஆசையா ஒரு ஸ்கூட்டி கேட்டல, அந்த ஸ்கூட்டி வாங்கிட்டு உனக்கு கிஃப்ட் கொடுக்கலாம்னு பார்த்தே லேட் ஆயிடுச்சுமா. ஸ்கூட்டி கேட்டது நானு, அங்க போய் பேசிட்டு இருக்கீங்க. ஸ்கூட்டி நீயா கேட்ட? அப்போ ஸ்கூட்டி வாங்க போனா அப்ப பயங்கர மழை. உனக்குலாம் மழையில ஐஸ் சாப்பிட பிடிக்கல, அதனாலதான் அன்னைக்கு ஐஸ் வாங்க வந்துட்டேன். கொஞ்சம் வெயிட் பண்ணு, இப்ப ஐஸ் வாங்கிட்டு வந்துருங்க. ஐஸ்
ஐஸ் ஐஸ் ஐஸ் ஐஸ் ஐஸ் ஐஸ். கான்ஸ்டபிள் போய் அவனை பிடிச்சிட்டு வா, தூக்குல மாட்டணும். சார் அங்க பாருங்க சார். எங்க அவன் சார் உங்க ஃப்ரெண்ட் நிக்கிறான் பாருங்க சார். ஆமா இத்தனை பேத்திட்டுமே அவன் தப்பு பண்ணான். கொஞ்சமா உஷாரா இருக்கிறது இல்ல? நீங்க எல்லாம் கேர்ஃபுல்லா இருந்தா தான் எனக்கு வேலை கம்மியாகும். இனிமேலாவது கேர்ஃபுல்லா இருங்க. போங்க எல்லா இடத்துக்கு போங்க. போங்க எல்லா இடத்துக்கு போங்க. போங்க. சார் இத்தனை பேர்த்து ஏமாத்த நினைச்சு கூட பாக்கலாமா அவன்? இப்படி பண்ணிட்டானே அவன். ஏய் நீ ஏன்டா அழுதுட்டு இருக்க? விட்றா, அவன் ஒரு அக்யூஸ்டா. அவனை பிடிச்சலாம்டா. எப்படி நீ ஃபீல் பண்ணாத? நீ ஏன்டா ஃபீல் பண்ணிட்டு இருக்க? இல்ல சார், இத்தனை பேத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்டாரு. ஏன்ட்ட மட்டும் ஒரு மன்னிப்பு கேட்காம போயிட்டாரு சார். இந்த மன்னிப்பு கேட்கணுமா? எதுக்குடா மன்னிப்பு கேட்கணும்? தப்பெல்லாம் ஆரம்பிச்சது முதல்ல இருந்து எங்கிட்ட தான் சார் ஆரம்பிச்சாரு. இங்கிட்ட இருந்து ஆரம்பிச்சானா? ஆமா சார். புரியலையே. பாதிக்கப்பட்டதுல நானும் ஒருத்தன். என்னடா சொல்ற? சார் இப்படியே பேசிட்டு இருந்தீங்க, அவன் எஸ்கேப் போய்டும். வாயா பிடிக்கலாம். முதல்ல அவனை பிடிக்கணும். ஸோ வருத்தப்படாத வயசு பசங்க டீமோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து நம்ம ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்கோம். பட் நம்ம என்னதான் என்ஜாய் பண்ணாலும் நம்ம கேப்டன்ஸ் கிட்ட இருந்து கமெண்ட்ஸ் கேட்கணும்ல. யார்கிட்ட கேட்கலாம்? பழனி அண்ணா நீங்க சொல்லுங்க, இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது? எல்லாருடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. குறிப்பா நாஞ்சில் வந்து ஜெயில் கைதியா வந்தது சிறப்பா இருக்கு. உங்களுக்கு ரொம்ப நாள் ஆசை இல்ல? எனக்கும் தான். திருப்பூர் ராஜேஷ் அந்த பொண்ணு ரொம்ப நல்லா பண்ணாங்க. அக்ஷயா வந்து ரொம்ப நல்லா பண்ணாங்க. பெரிய கைத்தட்டு கொடுத்து அவங்க பாராட்டு. ஸோ கேப்டன்ஸ் கிட்ட இருந்து கமெண்ட்ஸ் கேட்டாச்சு. அடுத்து ஜட்ஜஸ் நீங்க சொல்லுங்க, இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இல்ல செம்ம சூப்பரா? செம்ம 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 சூப்பர். சரி ஓகே, வருத்தப்படாத வயசு பசங்க டீம்ல யார் பெஸ்டான பெர்ஃபார்மர்? அக்ஷயா. ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தாச்சு. அடுத்ததா எந்த டீம் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறாங்கன்னா மெர்சல் கில்லிஸ். தங்களான்ல தங்கிதான் பார்த்தா இங்க வந்துட்டேன். ஆமா எங்களே இப்படி பிடிக்கிறியா? அந்த பக்கம்லாம் போனா என்ன ஆகும்? கரெக்டா ஞாபகப்படுத்தினப்பா. தாரா தாரா என்ன உன் பிரச்சனை? ஓ பிரச்சனை சொன்னதுக்கு அப்புறம் கட்டி பிடிப்பியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ ஃபர்ஸ்ட் உன் பிரச்சனை என்னன்னு சொல்லு. கல்யாணம் ஆகாதவனுக்கு 1000 பிரச்சனை, கல்யாணம் ஆனவனுக்கு ஒரே ஒரு பிரச்சனைமா. என்ன உன் பொண்டாட்டி பிரச்சனைன்னு சொல்ல போற? இவனுங்களுக்கு ஒரு வேலையே இல்லடி. இவனுக்குலாம் எங்கயாவது போய் முட்டிப்பானுங்க, காரணம் கேட்டா நான் பண்ணுவாங்க. ஆமாடி ஆமாடி. எப்படிமா கரெக்டா கண்டுபிடிச்ச? அக்ஷயா நீயாவது கேட்க மாட்டியாமா? உங்க வைஃப் உங்களை அவ்வளவா டார்ச்சர் பண்றாங்க. ரொம்ப டார்ச்சர் பண்றாங்கமா. என்ன பண்றதுன்னே தெரியலமா. தாரா மூஞ்சி போரா இருக்குன்னு சொல்லி உன்ன மாதிரி சுமாரா இன்னொரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணமா. ஏய் 2 வைஃப் காரனா நீ? ஆமாமா. எனக்கு 2 பொண்டாட்டிமா. எனக்கு பிரகாஷ் உண்மையா ஒத்துக்கிட்டான். அவளுங்க டார்ச்சர் தாங்க முடியலமா. அவளுங்க டார்ச்சர் கூட பரவாயில்லமா. ஆனா அவனுங்க கூட பிறந்தேன்னு சொல்லிட்டு 2 தம்பிங்க இருக்கானுங்க. அவனுங்க பண்றானுங்க பாரு டார்ச்சரு. எப்ப பாரு வந்து காசு கொடு காசு கொடு காசு கொடுன்னு உயிரை எடுக்கிறேன். இப்ப கூட பாரு சம்மந்தம் இல்லாம எதனா வந்து காசு கேட்பானுங்க. நீங்களே பாருங்களேன். நான் யாரு உய்யால நான் யாரு மாமா காசு கொடு மாமா. மாமா காசு கொடுங்க. காசு கொடுங்க. காசு கொடுங்க மாமா. கொடுங்கடா, பேச விடுங்கடா. எதுக்குடா காசு கேக்குறீங்க? குடோன்ல இருந்து அரிசி மூட்டைலாம் எடுத்துட்டு வந்து வீட்டுல வச்சேன்ல, அதான் வண்டிக்கு கொடுக்கணும். காசு கொடு. எவ்வளோடா? 1000 ரூபாய். என்ன மாமா அவனுக்கு மட்டும் காசு தர, எனக்கு காசு கொடு. உனக்கு எதுக்குடா காசு? வீட்டுல வச்ச அரிசி மூட்டை எல்லாத்துமே குடோன்ல வச்சல, அதுக்கு வண்டி காசு தரணும். காசு கொடு. எவ்வளோடா? 1500 ரூபா கொடு. சரி ஒரு நிமிஷம் இரு. நீ என்ன பண்ண? குடோன்ல இருந்து அரிசி மூட்டைலாம் எடுத்துட்டு வந்து வீட்டுல வச்சேன். நீ என்ன பண்ண? அந்த அரிசி மூட்டை எல்லாத்துமே குடோன்ல வச்சேன். ஏண்டா 2 பேரும் ஒரே வேலை செஞ்சு என்கிட்ட காசு. சரி இவன் 1000 ரூபாய் கேட்டான், நீ எதுக்கு 1500 ரூபாய் கேக்குற? அறிவு தான் உனக்கு.
அங்க எத்தும் போய் வச்சது திருப்பி போகும்போது எம்டியா போவான்ல, அவனுக்கு ஒரு 500 ரூபா கொடுத்தேன். அவனை மாதிரி முட்டாள் நினைச்சியா? அறிவாளி மாமா. டேய் நீங்க முட்டாள் கிடையாதுடா, காசு கொடுத்தனே நான் தான்டா முட்டாளு. ஐயா என்னங்க என் தம்பியை போட்டு அடிக்கிறீங்க? ஏங்க ஜானி 70% பண்ணுங்க, 100 பண்ணாதீங்க. சீமையில இல்லாத மாப்பிள்ளைன்னு சொல்லி கூட்டு வந்தாங்களே, இப்படி சின்ன பையில போட்டு அடிக்கிறானே. கையை தாண்டி வாங்கினா நீ அடிக்கிற தாண்டி வலிக்குது எனக்கு. என் தம்பி என்னங்க தப்பு பண்ணா? அவனை போட்டு அடிக்கிறீங்க குழந்தைய. நான் சொல்லிதான் என் தம்பி எடுத்தாந்து வச்சான். அதுக்கு நான் இப்போ ஆமா அக்கா வேலை அடிக்கிற. நான் தான் அரிசி பொடி எதுவுமே குடோன்ல வச்சல, தேவையில்லாம அக்கா மேல கை வச்சிருக்கீங்க. அவ்வளவுதான் ஐடியா நான் தான் கொடுத்தேன். எல்லாரும் சேர்ந்து இந்த வேலையை பாத்துக்கலாம். உங்களெல்லாம் சொன்னேன் மூஞ்ச பாரு, சேவிங் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு படிகார கல்ல தேப்பாங்கலாம். உங்க எல்லாருக்கும் நாளைக்கு முடிவு கட்டுறேன். என்ன தம்பிங்களா ஒரே ஆட்டமா? ஏன் இவ்வளவு சத்தம்? பெருமையா பார்க்க வேண்டியதானே சீரியலு, இதுல என்ன இருக்கு? ஐயோ ஏ ரித்தி, அக்கம் பக்கத்து வீட்டுல இருக்கேடி, ஒரு பார்க்க வேண்டியதானே என் புருஷனை. என்னோட ஓட்டதடி ஆசையா பழகுவாரு. ஐயோ எங்க கையில இருக்கிற மோதிரம் எனக்காகத்தான் சொல்லி ஆசையா வாங்கி வச்சாரு. அந்த செயின் எனக்குன்னே எழுதிருக்கேன்னு சொல்லி இருந்தாரு. ஐயோ இவரு சொத்து ஃபுல்லா என் பேர்லயே எழுதி வைக்கணும்னு சொன்னியே ராசா. மவராசா அவன் நீ கூப்பிட்ட இனி தங்கலாம்ல யாரு கண்டுக்கிட்டு போவா? உன் பையனை கூப்பிட்ட நேரத்துக்கு யூடியூப் சேனல் கூட்டு வருவேன், நீ யாரு கூட்டு வருவா? ஐயா உங்க வீட்டுல ரெண்டு தாத்தா வேலை இருக்கு நடிக்க வைக்கிறேன்னு சொன்னீங்க. அழுதுட்டு இருந்தா எப்படி? இது பெரிய சாவு. இத திருவிழா மாதிரி யாரு நடத்துறீங்களோ அவங்களுக்கு தான் இவரோட சொத்து. அது எப்படி? நான் தான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். அது உங்க முடிவு. யாரு பெருசா எடுக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் சொத்து சொல்லிவிட்டேன். வந்துட்டாரு இந்த சீமையில ராசாவுக்கு நான் பண்றேன்டி. ஏண்டா தம்பி போயிட்டு அந்த ட்ரெண்டிங் பாத்திமாவை கூட்டு வாடா. ஏய் நம்ம மட்டும் என்ன சொம்பையாடா? நம்ம என்ன ஊர்காவாடா? நீ என்ன பைத்தியமாடா? ஏய் நம்ம கிட்ட இருக்குல்லடா ட்ரெடிஷனல் கனகா, அந்த கிளியை இழுத்துட்டு வாடா. Superstar swag, you know I be rocking. நான் வந்த அதுரும் அடுக்கே பல்மொழிக்கும், நான் செல்லும் பாதைகள் எல்லாம் பூதிரும். மாடல் நீங்க ரொம்ப பழைய மாடலா இருக்கு. என் புருஷனுக்கு பிடிச்ச மாடல் இதுதான். ஐயா சவுண்ட் டான்ஸ் ஆடுற பிள்ளையாது. இப்ப பாரு என் தம்பி எப்படி கூட்டு வரணும். வாடாடே செல்லமே. அவனாவது பழசெல்லாம் கூட்டு வந்தான், உன் தம்பி பழச பொதுக்கவலை கூட்டு வந்துட்டான். அப்பயே சொன்ன ஏன்டா இப்படி மானத்தை வாங்குற நாயச்சி? அக்கா ஆட்டத்தை பாரு, முகத்தை பார்க்காத. போய் ஆடேண்டி. ஏய் நம்ம மட்டும் சொம்பையா போய் ஆடேண்டி கருவண்டி. பாத்தியாடி ஆட்டத்தை? பாரு அந்த கருப்பி அப்படி ஆடும் போது நீ எப்படி ஆடணும் அந்த பாட்டு பாடியா? அண்ணாண்டா அண்ணாண்டா பங்கக்கற இன்னாண்டா இன்னாண்டா நம்ம பலசே ஒன்னோடு ஒன்னாதா பாடும் வர என்னாலும் கொண்டாட்டம் போல்கே பட்டாச.
என்னடி நீ எந்த பாட்டு போடற அது எதிர்பாட்டு கரெக்டா பீட் புடிச்சு ஆடுறா நீ போய் ஒழுங்கா ஒரு பாட்டு ஆடுறீ ஏய் நீங்களா வாடாடி போங்க இவங்க 2 பேரை கல்யாணம் பண்ணிக்கிறேன் மாமா என்ன மாமா இது உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையா உங்களுக்கு ஓகேண்ணா எனக்கு ஓகே தான் ரொம்ப அழகா இருக்கு எது ஓகேவா இருப்பா ஏண்டி ஆட வந்தமா காசை வாங்கணுமா போனமான்னு இருக்கணும் வந்து என்ற புருஷனே கல்யாணம் பண்ணிப்பா பாப்பியா ஏண்டி டான்ஸ்ல போட்டி போட சொன்னா எங்க வாழ்க்கையில போட்டி போடுவியா நீ கருவண்டு நீங்க அவர் என்கிட்ட வராரு நீங்க வாங்க மச்சான் நம்ம போவோம் அவனுக்கு அண்டி அடிச்சு துரத்துங்க அவனை நீங்க இன்னும் சாவலையா என்ன காவாலியா கேக்குற மாதிரி கேக்குற நான் என்ன வந்து சாவுற மாதிரி நடிச்சேன் அதாவது முதல்ல திருந்தி வாழுங்க புரியுதா வாழ்க்கைன்றது ஒண்ணுதான் ஏதோ 2 அமைஞ்சிச்சுன்னா உன் கூட இருக்கும்போது நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணு உன் கூட இருக்கும்போது நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணு அதனால கொஞ்சம் பார்த்து ஒழுங்கா நடத்துக்கோங்க ரொம்ப நேரமா அமைதியா உட்காந்து தண்ணி தாக்குறது தண்ணி இனிமேல் உங்க மானம் போகவே விட மாட்டேன் மானம் போ நான் பாத்துக்கிறேன் மாமா தண்ணி எடுத்துனாங்க தண்ணி மாமா மாமா இந்தாங்க தண்ணி ஏய் நான் தண்ணி முதல்ல எடுத்துட்டு வந்தேன் மாமாக்கு நான் ஃபர்ஸ்ட் கொடுத்தேன் சரி சரி யாராவது ஒருத்தர் தண்ணி கொடுங்க இந்தாங்க மாமா இந்த கிணத்து தண்ணி குடிங்க என்னோட நீ குடுத்துறியா நீ குடுத்துறியாடி அடி பாவி கொய்யால ஏய் எப்படி நீ குடுக்கலாம் தண்ணி யார் புருஷனுக்கு நான் கொடுக்காம யாரை கொடுப்பா ஏய் என்னோட நீ வெயிட் அதிக இப்படிலாம் சுத்தாத என்னோட வெயிட் அடிப்பானாலும் என்ற புருஷனுக்கு வெயிட்டா இருக்கிறதாண்டி பிடிக்கும் தண்ணி எல்லாருக்கும் ஒன்று சொல்லிடுறேன் ஒரு உரையில ஒரு கத்தி தான் இருக்க முடியும் 2 கத்தி இருக்க முடியாது அப்படி மீறி வச்சிங்கன்னா குத்திக்கும் அதனால வந்து உன்னோட சந்தோஷமா வாழுங்க 2 வேணாம் நம்மளுக்கு ஓகே தேங்க்யூ 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 ஸோ மெர்சல் கில்லிஸ் கிட்ட இருந்து ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம் உங்க பர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் நாங்க வந்துட்டு ரொம்ப கலகலப்பா சிரிச்சுட்டே இருந்தோம் சரி நாங்க சொல்றதை விட நம்ம கேப்டன்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டுலாம் நாஞ்சிலண்ணா இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது பொதுவாகவே இந்த காமெடி ஷோல இந்த டெத் கான்செப்ட் எது எடுத்தாலும் அது ஹிட் தான் நீங்க இது வரைக்கும் பண்ண எல்லா காமெடி ஷோலையும் பாருங்களா நாங்களே நிறைய டெத் கான்செப்ட்லாம் பண்ணிருக்கோம் ஏன்னா கலகலன்னு என்ன வேணா பண்ணலாம் நிறைய நமக்கு ஃப்ரீயா நிறைய விஷயங்கள் பேசலாம் அந்த மாதிரி இன்னைக்கு எனக்கு ஸ்பெஷலா பிடிச்சது வந்து ஜானி ரொம்ப ஃபன்னியா காமெடியா நம்மளாம் ஆக்ட் பண்ணும்போது நமக்கு விக் அங்க போகுது அதெல்லாம் கான்சன்ட்ரேஷன் இருந்துட்டே இருக்கும் ஆனா ஜானி எதையுமே கவலைப்படல ஆக்ட் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அது எதையுமே கேர் பண்ணாம பயங்கரமா ஃப்ரீயா புகுந்து விளையாடிட்டாரு ஸோ ஓவரால் எல்லாருமே சூப்பரா பண்ணாங்க ஸோ கேப்டன்ஸ் கிட்ட இருந்து கமெண்ட்ஸ் கேட்டாச்சு அடுத்து ஜட்ஜஸ் நீங்க சொல்லுங்க இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இல்ல செம்ம சூப்பரா செம்ம சூப்பர் ஓகே ஜட்ஜஸ் செம்ம சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டீங்க பட் இருந்தாலும் இன்னைக்கு மெர்சல் கில்லிஸ்ல யாரு பெஸ்ட் பெர்ஃபார்மர் பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஷாம் சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டோம் ஸோ அடுத்ததா எந்த டீம் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறாங்கன்னா ரகல ராஸ்கல்ஸ் கன்னிராசி உள்ள வண்டானா காதல் கலையில் வல்ல வண்டா கன்னிராசி உள்ள வண்டா எல்லாருக்கும் வணக்கம் என் பேரு தான் பல்லாவர பாவாட சாமி
சுருக்கி எல்லாரும் பல்லாவர பாவாடைன்னு கூப்பிடுவாங்க. அத நான் சுருக்கி பாப்பான்னு வச்சிருக்கேன். நான் ஒரு புரோக்கர். புரோக்கரா? நாங்கள் நீங்க நினைக்கிற புரோக்கர் இல்ல, நான் மேரேஜ் அசம்பிளர். ஓ, இந்த தமிழ் சினிமால நான் சேர்த்து வைக்காத ஜோடியே இல்ல. உதாரணத்துக்கு சொல்லணும்னா அஜித் சாலினி, அப்புறம் யாரு பிரசன்னா ஸ்னேகா. இவரைய ஒருத்தர் எதுவுமே இல்லாம சுத்தி இருந்தாரு. அவருக்கு இப்ப ரீசெண்டா தான் ஜோடி சேர்த்து வச்சிருக்கிறேன். ஆனா அவரு என்கிட்டயே போட்டோ காட்ட மாட்டேன்னு சொல்லி ஏமாத்தின்னு இருக்கிறாரு. வயசு பொண்ணுங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த மாதிரி வயசான பொண்ணுங்களுக்கும் ஜோடி சேர்க்கிற நான் கிங்கு. அடடா, இதுதான் கொஞ்சம் பொண்ணு மாதிரி இருக்கு. ஏமா, உனக்கு எந்த மாதிரி மாப்பிள்ளை வேணுமா? ஷாருக் கான், அமீர் கான் அந்த மாதிரி வேணும். ஆமா, இன்னொரு வாட்டி சொல்லு. ஷாருக் கான், அமீர் கான். மூஞ்சிக்கலாம் நல்லா பாப்கார்ன் விக்கிறவன் தான் வருவான். பரவாயில்லம்மா, நான் வச்சிருக்கதை விட பெட்டரா ஒன்னே சொல்லிட்டாருமா. குட் குட். சரி, தேவையில்லாத டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. நான் இன்னைக்கு சாதாரண பசங்களுக்கு பொண்ணு பார்க்க வரல, மிகப்பெரிய செலிபிரிட்டி பசங்களா. இப்ப வந்தா தெரிஞ்சிரும், தேஜா கலகலத்து போயிடுமா அவங்க அப்பாங்கெல்லாம் வந்தாங்கன்னா. இவனுங்க என்ன பண்ண போறாங்கன்னு பாத்துடலாம். டே வாங்கடா. யாருப்பா நீ? அவசரத்துல மேக்கப் போடாம வந்த மாதிரி இருக்க. இதுக்கே இப்படி சிரிக்கிறியப்பா? இது ஜோக் இல்ல, கேள்வி. பஞ்சாமிர்தம் சொன்ன பழனி. ஏப்பா சூப்பர்ப்பா. உங்க அப்பா ஏதோ ஒரு பண்ணுவாரு. உங்க அப்பா என்ன பண்ணுவாரு? மிகப்பெரிய பேச்சாளர். அப்படியா? அப்படின்னு அவரே சொல்லிக்கிறாரு. தம்பி, கேஸ் கன்ஃபார்ம். நீ வந்துட்ட, இன்னொருத்த வர. நானே அவன் எங்க? வருவான் வருவான், வர சொல்லு. யாருப்பா நீ? கட்டவர் வச்சாலே மறைஞ்சு போயிடுவ போல. நீ யாரோட மகன்? ஏய், நான் யாரு தெரியுமா? நாலடி சன் ஆஃப் நாஞ்சல் விஜயன். நாஞ்சல் விஜயனா? உங்க அப்பா என்ன பண்ணுவாரு? எங்க அப்பாவா? அதேதான் நேத்து என்கிட்ட ஒருத்தர் கேட்டாரு. 1.5 மணி நேரம் யோசிச்சேன். எதுக்கு? அவர் என்ன பண்ணுவாருன்னு. உங்க அப்பா எதுவும் பண்ணாம நீ வந்த? டாடி சும்மா அது. அப்ப எந்த கலாய்ப்பானுங்க? கம்முன்னு இருக்கணும், சரியா? ஆனா எனக்கு ஒரே ஒரு என்ன, நான் ஒரு புள்ளையானு சந்தேகம். பல்லையாவா? அது அப்படிதான் அண்ணன் கேட்டு பண்ணல. ஆஹா, சரி, சூப்பர். அதெல்லாம் உங்க சைஸ பார்த்தேன்னு அவர் புள்ளன்னு கண்டுபிடிச்சிட்டேன். உனக்கு நான் 4 அடின்னு பேரு, அவரே 4 அடி இருக்க மாட்டாரு. அதுவா, எங்க அப்பா போற போக்குல வளர்ந்துருவன்னு பேரை வச்சாரு. அதுக்கப்புறம் அவருக்கு புரிஞ்சிச்சு, இது நம்ம பையன் தானே, இது அவ்வளவுதானே அவரு உணர்ந்துட்டாரு. அவரே உணர்ந்துட்டாதா? சூப்பர். இன்னைக்கு உங்களுக்கு பொண்ணு பார்க்க போறோம். கொஞ்சமாவது அமைதியா இருந்தீங்கன்னா தான் அங்க பொண்ணு தருவாங்க. உங்க அப்பாங்க அமைதியா இருந்தாங்க, அதனாலதான் கிடைச்சது. ஏதாவது பண்ணீங்க போவோமா? வாங்க. பொண்ணு பாக்குற இடத்துல எங்களை பத்தி தான் சொல்லிருக்கீங்களா? சொல்லிருக்கேன். பாத்தீங்கன்னா மாப்பிள்ளை தெரியவே மாட்டாருன்னு சொல்லி இருக்கிறேன். பொண்ணோட அம்மாக்கு காது கேட்காது என்கிட்ட சொன்னீங்கல்ல? ஆமா ஆமா. அப்போது எப்படி இதெல்லாம் நீங்க சொல்லல? வாயில சொன்னேன். வாடா போலாம், தேவையில்லாத பேசக்கூடாது. என்ன வீர அமைதியா இருக்கு? சரோஜா அக்காவை கூப்பிடுங்க. அவங்க இப்படி எல்லாம் கூப்பிட்டா வரமாட்டாங்க. இப்ப பாருங்க, எம்மா சரோஜா, சீக்கிரம் வாமா. எப்பா டிஜே, நான் தான் வரல, ஒரு நல்ல குத்து பாட்டு போட்டு ஆடிட்டே வந்திருப்பேன்லப்பா. என்னப்பா நீ? அடே புரோக்கர் பாப்பா, வாப்பா வாப்பா வாப்பா.
2 மாப்பிள்ளைய கூட்டு வரேன்னு இப்ப ஒரு மாப்பிள்ளை தான் வந்திருக்காரு. அவர் தம்பியா? அவரு தம்பியா? அவரு மாப்பிள்ளை தான். மாப்பு போறவரா? அம்மா அவரும் மாப்பிள்ளை தான். மாப்பிள்ளையா? ஆமா. ஐயோ மாப்பிள்ளை கோச்சிக்காதீங்க, எனக்கும் கொஞ்சம் காது கேட்காது, அவ்வளவுதான். கொஞ்சமா? சரி சரி, பொண்ணை வர சொல்லலாமா? வர சொல்லுங்க, வர சொல்லுங்க. எப்பா பொண்ணை வர சொல்லலாமாப்பா? தலையாட்டுங்கடா, தலையாட்டுங்கடா. வர சொல்லுங்க, வர சொல்லுங்க, வர. எம்மா 2 வாங்க, ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட், ஒரு ஆர்டிஸ்ட். ஒரு பையன் இருக்கான்னு சொல்லவே இல்ல. பொண்ணுகிட்ட ஏதாவது பேசணும்னா இப்பயே பேசிடுங்க. நான் பேசுறேன். வேணாம், நீ பேசு. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. உங்களுக்கு ஓகேனா என்னோட யூடியூப் சேனல்ல நடிக்கிறீங்களா? டேக்கு எவ்வளவு கேட்பீங்க? அசிங்க அசிங்கமா கேட்பேன். கல்யாணம் பண்றதுக்கு பொண்ணு பார்க்க வாயானா கண்ட வீடியோல நடிக்க பொண்ணு பார்க்க வரியா நீ? சரோஜம்மா, கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அப்பா கிட்ட ஒரு பொண்ணு இப்படிதான் பேசிச்சு. அடுத்த நாளே பார்த்தா வீடியோ ரிலீஸ் ஆயிடுச்சு. ஒரே தமாஷா அது. ஏதோ பழக்க தோசை கேட்டேன், எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. நான் பேசுறேன், நான் பேசுறேன். நீ பேசுப்பா, என்ன வேணுமா பேசுப்பா. உனக்கு இல்லாத டாபிக்கா? உங்களை பார்த்ததும் எனக்கு ஒண்ணு தோணுது, சொல்லவா? சொல்லுங்க. நீயோ கியூட்டான லேடி, நம்ம 2 பேரும் சேர்ந்தா ஆமா செம்ம ஜோடி. நமத்து போயிருக்குப்பா. ஆமாமா, நமத்து போச்சு போல. இவன் இருக்கிறானே, இவங்க அப்பா பரவாயில்ல, இவருக்காம் பாருங்க. பட்டிமன்றத்துக்கு போனா பயப்படுறியா குமார்? அது கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. அது கேசலாம். மாமகனே நீ வா, பக்கத்துல தான் பேச முடியும். பட்டிமன்றத்துக்கு தலைப்பெல்லாம் பாருங்களேன். ஆண்களா பெண்களா, மனைவியா அம்மாவா, இதெல்லாம் டேய் உன்னை கேட்கலடா. இதெல்லாம் கூட பரவாயில்லைங்க. போன வாரம் தீபாவளிக்கு தலைப்பு எதுவும் கிடைக்காம பட்டிமன்றம் வேணுமா வேணாமான்ட்டு ஒரு பட்டிமன்றம் பண்றாங்க. ஏப்பா உனக்கு அறிவில்ல, வெக்கம் இல்ல, உன்னதான் திட்டுறேன், உங்க அப்பா திட்ட மாட்டேன். அவரு என்னன்னாலும் எஜுகேட்டட் பெலோ. வா போலாம். அம்மாவே எல்லா டைலாக்கையும் பசங்களுக்கு கொடுத்துட்டு நீ சேஃப்டியா உட்கார்ந்தியா? அம்மா பொண்ணுங்களுக்கே மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கான்னு கேளுங்க. அம்மா நான் மாப்பிள்ளை கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்னு ஆசைப்படுறேன். தம்பி கொஞ்சம் பேசணுமா? தம்பி கிட்ட கொஞ்சம் பேசிட்டு வாப்பா. நீங்க சொல்லுங்க. ஆமா, நீங்க கல்யாணத்துக்கு என்ன பண்ணுவீங்க? பட்டிமன்றம் பண்ணுவேன். பட்டிமன்றமா? 5-10 பசங்க தான் இன்னைக்கு கெத்து. கை தட்டி நண்பா. உன்னை பெத்து இங்க விட்டாரு பாரு, அவரை சொல்லணும் எல்லாம். என்ன பண்றது, வீதி. எப்பா பொண்ணுங்களுக்கு பிடிச்சு போச்சுன்னா உடனே கல்யாணத்தை செஞ்சு விட்டுருவோம். ஏன் செஞ்சில விடுறீங்க? கொஞ்சம் தள்ளி திருவண்ணாமலையில விடுங்க. ஏண்டா நாஞ்சில் மகனே, எத்தனை வாட்டி சொல்றேன், இது நமக்கு வேணாம், இந்த இடத்துக்கு நம்ம வரக்கூடாது, அத ட்ரை பண்ண கூடாதுன்னு. ஏண்டா புரிஞ்சுக்க மாட்டேன்? ஏண்டா அப்படி குடும்ப மானத்தை வாங்குற? ஏண்டா திருவண்ணாமலையில அடுத்த மாசம் கிரிவலம், கொஞ்சம் தள்ளி விழுப்புரத்துல விட வேண்டியதானே? பாத்தியா, அப்பா பாரு கூட்ஸ் வண்டியே ரெடி பண்றாரு. நானே பதுவாலையா, நான் பொண்ணுகிட்ட பேசணும். நீ பேசணும் புரியாதுடா. நான் பேசுவேன். என்னவாப்பா? நான் பொண்ணுகிட்ட பேசணும். கார் எடுத்துட்டு போய் காதுல நின்னு பேசு. பேசு பேசு. உங்களுக்கு ஏதாவது கேட்கணும்னா என்கிட்ட கேளுங்க. நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? நல்ல வேலை கேட்டீங்க, இல்ல நானே சொல்லிருப்பேன். நான் எங்க அப்பாவோட பெரிய யூடியூப் சேனலை வச்சு ரன் பண்றேன். மாசம் பல லட்சம் வரும். அப்பன மாதிரியே வாய்க்கூசா போய் சொல்றான். சரி, நீங்க என்ன எப்படி பாத்துப்பீங்க? நானா, நீங்க நிக்கும் போது அண்ணாந்து பாப்பேன், உட்கார்ந்து இருந்தா நேரா பாப்பேன், இதுவே நீங்க தூரமா இருந்தா சோபால ஏறி பாப்பேன். யோ புரோக்கர், இப்ப இவனுங்களை காலி பண்ணல, உன்னை காலி பண்ணிடுவோம். மரியாதையா இப்ப கிளம்பு.
எப்பா புரோக்கரு மாப்பிளையும் பொண்ணு எங்க கல்யாணம் பண்ண போயிட்டாங்களா? மிச்சர் வாங்கின்னு வர போயிருக்காங்க. மிக்சர் வாங்கிட்டு வரையா? சீக்கிரம் வாங்கிட்டு வர சொல்லு அவங்கள. ஆசமா போச்சு. இந்த வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வந்த பாரு, என்ன சொல்லணும். ஹலோ, அடடா திருப்பூர் ராஜேஷ் பையனுக்கா பொண்ணு பார்க்கணுமா? எகிரி குதிக்கிறாரா? இந்த வயசுல எகிர்றாரா? பெரிய விஷயமாச்சு. வந்துதான் இருக்க. பொதுவா ஒரு டீம் வந்து பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னா சோ அவங்களுக்குள்ளேயே யாரையாவது வச்சு கலாய்ச்சிப்பாங்க. பட் இந்த டைம் நம்ம ரெகுலர் ரஸ்கல்ஸ் ரொம்ப தைரியமா அடுத்த டீமோட கேப்டன்ஸ் வச்சு கலாய்ச்சி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. சோ இதை நம்ம கேப்டன்ஸ் எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னு அவங்க கிட்டே கேட்டுடலாம். நீங்க சொல்லுங்க, இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது? என்னுடைய மேனரிசம் வந்து முதல்ல சதீஷ் தான் பண்ணான் என்ன. அதனால வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேலண்ட் இருக்கும், அவங்கவுங்களுக்கும் ஒரு விஷயம் இருக்கும். அதனால நான் அதை பெருசா எடுத்துக்கல. நாஞ்சில சொன்னாப்ல அப்படியே. பட் இருந்தாலும் நீங்க ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டது எங்க எல்லாருக்கும் கொஞ்சம் அப்பாடா அப்படி இருக்கு. ஓகே, ரெகுலர் ராஸ்கல்ஸ் கேப்டன்ஸ் கிட்ட இருந்து நல்ல கமெண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஜட்ஜஸ் கிட்ட போகலாம். ஜட்ஜஸ், இன்னைக்கு இந்த டீமோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? செம்ம சூப்பர். ஓகே, இன்னைக்கு இந்த டீம்ல யாரு பெஸ்டான பெர்ஃபார்மர்? பெஸ்ட் பெர்ஃபார்மர் தௌஃபிக். நம்ம ஷோல கண்டினியூஸா நம்ம சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். பட் இருந்தாலும் நம்ம ரொம்ப ஈகரா ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருந்த நம்ம பழனி அண்ணாவோட ஹலோ மைக் டெஸ்டிங். சோ லெட்ஸ் வெல்கம் பழனி அண்ணா டு தி ஸ்டேஜ். ஹலோ மைக் டெஸ்டிங். நான் உங்க பழனி பேசுறேன். வானத்துக்கு நிலவழகு, பூமிக்கு நீரழகு, கடலுக்கு அலை அழகு, நம்ம ஜெயா தொலைக்காட்சிக்கு கலக்கல் காமெடி கேங்ஸ்டர்ஸ் பேரழகு. வாழ்க்கையில ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு மாதிரி திருடன் தான். சில பேர் அறிவு திருடனா இருப்பான், சில பேர் புத்தக திருடனா இருப்பான், சில பேர் வாழ்க்கையில திருடுறதே பொழப்பா வச்சிருப்பான். அப்படிப்பட்ட திருடனோட பொழப்ப பத்தி நான் இப்ப பேச போறேன். சில பேர் காமெடி எல்லாம் திருடுறாங்க. உன்னை பத்தி சொல்றதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஒரு கைத்தட்டு கொடுங்க. ஒரு வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் திருடிட்டான். புருஷன் முட்டாட்டே கட்டி போட்டான், வாயில துணியை வச்சு அமுக்கிட்டான். உடனே அந்த புருஷன்காரன் சரி ஏதோ சொல்ல வர்றான்னு துணியை வாயில இருந்து எடுத்துட்டு, ஏய் என்னடா சொல்ல வர்ற? என் வீட்டுல திருடுறது பெருசு இல்ல, எடுத்த வீடு என் பங்காளி வீடு, அங்கேயும் போய் திருடிட்டு போன. ஏன்டா அப்படி சொல்ற? ஏன்னா நாளைக்கு காலைல போலீஸ் வந்து என்னைய பார்க்கும்போது என்னை பார்த்து அவன் கேவலமா சிரிப்பான். அவன் வீட்டுல திருடிட்டுனா பிரச்சனை இல்லைன்னு இருக்கான். உடனே அப்பதான் இவன் சொன்னானா, முதல்ல அவன் வீட்டுக்கு தான்டா போனேன், அவன் தான் அட்ரஸ் கொடுத்து உன் வீட்டுக்கு அனுப்பி வச்சான். வாழ்க்கையில எப்படி இருக்காங்க பாத்தீங்களா? அதே மாதிரி ஒரு திருடன் ஒரு இடத்துல குச்சி ஒரு புருஷன் முன்னாடி கட்டி போட்டான். கட்டி போட்டு துணியை வாயில வச்சு அடைச்சிட்டு திருட போகும்போது அந்த அம்மா இருக்கு, என்ன அவரை அவுத்து விட்டுருக்க, அவரை அவுத்து விட்டுருக்கேன்னு இருக்கு. புருஷன் மேல அவ்வளவு பாசமா அவுத்து விட சொல்றிய? இல்லங்க என் புருஷன் வர்ற நேரமாச்சு, அவரை அவுத்து விட்டுருக்க அப்படின்னா. அந்த மாதிரி திருட வீட்டுக்குள்ள போய் கத்தியை காட்டி மிரட்டிருக்கான். ஏய் பணம்லாம் எங்க வச்சிருக்க, பீரோல எங்க வச்சிருக்க அப்படின்னு கேட்டிருக்கான். உடனே அவன் பலாருன்னு ஓங்கி அறவிட்டானா. திருட்டுக்கு பூசாடா நீ? ஆமா சாமி. எப்படி கண்டுபிடிச்சிங்க? எந்த காலத்துல ஆம்பளை சாவி இருந்திருக்கு, என் பொண்ணு படுத்திருக்காப்பா. அவதான் கட்டில் கீழே சாவி வச்சிருக்கா, எடுத்துட்டு போ, எவ்வளவு காசு வேணா எடுத்துக்க, ஆனா போகும்போது என்னையும் கொஞ்சம் கவனிச்சுட்டு போடான்னு இருக்கான். ஐயா இதெல்லாம் ஓன் எக்ஸ்பீரியன்ஸா இல்ல படிச்சதுங்களா? ஐயா படிச்சது வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாம் தானே. கிடைச்சா ஐயா திருடன் அடிக்கடி ஏன் மூஞ்ச பாக்குறீங்க? அங்க பாத்து இல்ல இருந்தாலும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்ல. திருடனுக்கு ஒரு மரியாதை இருக்கு. நீங்க அப்படி மரியாதை இருக்குல்ல. ஒரு திருட வந்து ஜட்ஜி நின்றுருக்கான், பிடிச்சிட்டு வந்துட்டாங்க போலீஸ்காரங்க. இப்ப கேட்டிருக்காரு ஜட்ஜு, ஏய் என்னதான் இருந்தாலும் ஒரே வீட்டுல போய் 5 தடவை திருடி இருக்க, சும்மா இருங்க சாமி. அந்த வீட்டுல ஃபேமிலி டாக்டர் இருக்காங்க, ஃபேமிலி வக்கீல் இருக்காங்க, நான் ஃபேமிலி திருடன். அது பரவாயில்லடா, அந்த வீட்டுல போய் ஏன் சோப் போட்டு குளிச்ச? தொழில ஒரு சுத்தம் வேணாமா சாமி? இன்னும் கடுப்பாயிட்டாரு. அது பரவாயில்ல, சிசிடிவில பார்த்தேன், உன் பொட்டாட்ட ஏன்டா கூட்டு போன? போங்க சாமி, எந்த நகை எடுத்துட்டு வந்தாலும் அவ டிசைன் சரியில்லைன்னு சொல்றான். அதனாலதான் அவனையும் கூட்டு போயிட்டேன். நிறைய பேரு திருடர்கள் இருக்காங்க, ஆனா நல்ல விஷயங்கள் செஞ்ச திருடர்களே இருக்காங்க.
வால்மீகின்னு ஒருத்தர் திருடராக தான் இருந்தாரு. ஆனா அவர் தான் ராமாயணம் என்கிற மகா காவியத்தை எழுதினார். திருமங்கை ஆழ்வார்னு ஒரு திருடர் இருந்தாரு. அவர் தான் ஆழ்வாரா மாறினார். வாழ்க்கையில வந்து நிறைய சின்ன சின்ன விஷயங்களை செய்யறவங்க. இன்னைக்கும் திருடன் மணியம் பிள்ளைன்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் கேரளக்காரரு. அவர் மிகப்பெரிய எழுத்தாளராக மாறினாரு. ஏன்னா வாழ்க்கையில வந்து சின்ன சின்ன தப்புகளை நம்ம செய்வோம். அதை தாண்டி வாழ்க்கையில நல்ல விஷயம் செய்யற எல்லாருமே நல்லதை திருடுங்கள், நல்லதை பண்ணுங்க. அதை நல்லதை திருடுகிற மனிதர்களாக நீங்க மாறினா அதுதான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே. நன்றி, வணக்கம். ஒரு சூப்பரான கருத்தை காமெடியோட ரொம்ப அழகா வந்து நம்ம பழனி அண்ணா சொல்லியிருக்காரு ஹலோ ஹலோ மைக் டெஸ்டிங்ல. அண்ட் இப்போ நம்ம ஷோவோட ஃபைனல் எண்டுக்கு வந்தாச்சுங்க. எனக்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. பட் இருந்தாலும் இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ணதுலயே எந்த டீம் பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க, யாரு பெஸ்டான பெர்ஃபார்மர் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ல. சோ அதுக்காக லெட்ஸ் வெல்கம் our judges and captains to the stage. ஓகே ஜட்ஜஸ், இன்னைக்கு 3 டீமுமே அவங்களோட பெஸ்டான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருந்தாங்க. பட் இருந்தாலும் இந்த 3 டீம்ல எந்த டீம் பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க? வருத்தப்படாத வயசு பசங்க. இந்த வாரம் பெஸ்ட் டீமா செலக்ட் ஆயிருக்காங்க வருத்தப்படாத வயசு பசங்க. சோ அந்த டீமுக்காக தப்புவான் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மிங் வழங்கும் ஒரு சூப்பரான கிஃப்ட் வாச்சர். சோ டீம் வந்து பார்த்தாச்சு. அடுத்ததா வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மர் யாரு அப்படின்றது தான். சோ கேப்டன்ஸ், இந்த வாரத்தோட பெஸ்ட் பெர்ஃபார்மர் யாரு? இந்த வாரம் 3 டீமே எல்லாருமே நல்லா தான் பண்ணாங்க. எனக்கு வந்து ஸ்பெஷலா வந்து இன்னைக்கு தௌஃபீக்குடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் இருந்தாலும் அதையும் தாண்டி இன்னைக்கு ஆன் ஸ்பாட்ல நிறைய கவுண்டர் போட்டு நம்ம அக்ஷயா தான். அதனால இன்னைக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மர் அக்ஷயா. AKS Ads and Customized Gift Shop வழங்கும் 5000 worth gift voucher இந்த வாரத்தோட பெஸ்ட் பெர்ஃபார்மரா செலக்ட் ஆயிருக்க நம்ம அக்ஷயாக்கு. ரொம்ப கலகலப்பா ஜாலியா உங்களை என்டர்டெயின் பண்ணிருக்கோம் அப்படின்னு நம்புறோம். இதே மாதிரி அடுத்த வாரம் உங்களை நாங்க மீட் பண்றோம். Until then it's bye from Tara and இது